மனோஜ் வீடு வாங்க போகிற விஷயத்த அவங்க அம்மாட்டையும் அப்பாட்டையும் சொல்கிறாங்க. என்னடா 5 கோடிங்கிற, 5 கோடி வீட்டை யாராவது 3 கோடி கொடுப்பாங்களான்னு அண்ணாமலை கேட்குறாரு. இல்லைப்பா, எனக்காக அவர் கொடுக்குறாரு. உனக்கு முன்னாடி தெரியுமா அவரை அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை தெரியாது எனக்கு, ஆனால் எனக்காக கொடுக்குறாரு. என் ஃப்ரெண்டு சந்தோஷ் தான் வந்து இந்த இடத்த பேசி மனோஜ் சொல்கிறாரு. அதுக்கு முத்து சொல்கிறாரு, ஏய் வில்லங்க எது இருக்க போகுது, பார்த்து செய் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் வில்லங்க இல்லை, நாங்கள் எல்லாத்தையும் பார்த்தாச்சு அப்படின்ட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்த மீனா என்ன பண்ணுறாங்க, கோயிலுக்கு வராங்க. அவங்க அம்மாவெல்லாம் பார்க்குறாங்க. அவங்க அம்மா, தம்பி, தங்கச்சி எல்லாத்துக்கும் பணத்தை கொடுத்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரோஹிணி வர்றாங்க. ரோஹிணி வந்து இந்த கோயிலில் தான், எங்கே ரோஹிணி இந்த பக்கம் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க ரோஹிணியை பார்த்து மீனா. அதுக்கு இந்த கோயிலில் வச்சு தான் நாங்கள் வந்து அட்வான்ஸ் பணம் கொடுக்க போகிறோம் அந்த வீட்டுக்கு, அவர் இங்கே தான் வர்றேன்னு சொல்லிட்டு போனார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ போகும்போது குடந்தடிக்கு கீழே விழுந்துடுறாங்க. தண்ணி வந்து கீழே சிந்திடுது. அப்போ மீனாவோட அம்மா சொல்கிறாங்க, நிறக்குடம் வந்து அதாவது கீழே விழுவுறது சரியில்லாத சகுனம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போய் சொல்லட்டுமாமா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. நீ வாயை மூடிட்டு சும்மா இரு, ஏற்கனவே அந்த பொண்ணு உன் கூட பெரிய இதாக இருக்குது, பெரிய ஜெய்லஸாக இருக்குது, பொறாமையாக இருக்குது, இது தேவையா அப்படின்னு சொல்கிறாங்க. இரு மீனா, நான் இந்த வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த மீனா வாய் சரியில்லாமல் போய் ரோஹிணியை கூப்பிட்டு சொல்கிறாங்க. ரோஹிணியை கூப்பிட்டு சொல்லும்போது மனோஜும் கூடவே இருக்கிறாரு. மீனா சொல்கிறது நல்லது தான், எனக்கும் சரின்னு தான் படுது, சகுனம் சரியில்லாமல் தடுக்குதில்ல உன்னைய அப்படிங்கிறதெல்லாம் இல்லை மனோஜ், நீ வா, இது மீனா வந்து பொறாமையில் பேசுது, நம்ம வீடு வாங்குறோன்ட்டு பொறாமைப்பட்டு பேசுகிறா, நீ வா அப்படிங்கும்போது அங்கே வந்து மனோஜ் சொல்கிறாரு, அந்த வீட்டு ஓனர்கிட்ட சொல்கிறாரு, சார் நான் ஒரு நாளைக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு பணம், எங்களுக்கு ஆள் ரெடியாக இருக்குது சார், நான் வீட்டை விற்றுட்டு நான் ஃபாரின் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஆள். நீ உடனே பொட்டாட்டிக்கிட்ட சொல்கிறாரு, அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணு, அந்த ஆள் மாரிமுத்துன்னு எடுத்துக்கிறேன்டாரில், அவருக்கு ஃபோன் பண்ணி இதை விட 50 லட்ச ரூபா கூடவே தரேன்டாரு. அப்படிங்கும்போது இவங்க அவசரப்படுறத பார்த்து மனோஜ் தயங்குறாரு. இருந்தாலும் ரோஹிணி வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு வந்துட்டு சொல்கிறாங்க, அவள் பொறாமையில் சொல்கிறாங்க, உங்களுக்கு என்னங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அதை மீனா கேட்டுடுறாங்க. மீனாவோட அம்மா, அதுக்கு தான் சொன்னேன் பற்றியா உன்னைய, நீ எதுலேயும் தலையிடாதன்னு சொன்னால் நீ சும்மாவே இருக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க மீனாவோட அம்மா. அப்போ மீனாவுக்கு ஒரு ஃபோன் வருது, அதே மண்டபத்துலேருந்து வருது. மண்டபத்துலேருந்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இங்கே ஒரு லேடி பார்த்துட்டு போனாங்கம்மா, நீ பண்ணியிருக்கிற டெக்கரேஷன்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, நீ வந்து இது பண்ணிக்க, அவங்கள வந்து நீ போய் பார்த்து பேசிக்க எல்லா விஷயத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர்லாம் கொடுக்குறாரு. அங்கே போகிறாங்க. மீனா என்ன பண்ணுறாங்க, அங்கே போகும்போது இந்த அவங்களுக்கு எதிரியாக பூ டெக்கரேஷன் பண்ணுற பொம்பளை அங்கே உட்காந்துருக்கும்போது அந்த பொம்பளை சொல்லுது, நீ தான் அதா பாப்பா அப்படிங்குது. ஆமாம், நான் தான் டெக்கரேஷன் பண்ணுறேம்மா அப்படிங்குது பணிவாக சொல்லுது மீனா. நான் வந்து எங்கே பார்த்தாலும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய தொழிலை நீ வந்து குறுக்க வராத, உங்களுடைய தொழிலை நான் கேட்கல, இந்த மேடம் தான் வந்து என்னை வர சொன்னாங்களாம், அதுக்காக தான் நான் வந்து பார்க்க வந்தேன், நான் உங்கள் தொழிலை மட்டும் இல்லை யார் தொழிலையும் கெடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த லேடி வந்து சொல்கிறாங்க, உன்னையத்தாம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா அன்பாக பேசுகிற, உன்னுடைய வேலையெல்லாம் சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த லேடி, அந்த பூக்கார லேடி என்ன பண்ணுது, பார்த்துக்கிட்டே இருக்குது, முறைக்க பார்க்குது, இவளை ஏதாவது செய்யணும்டா அப்படிங்குது கூட இருக்கிறவன்ட்ட. அதோட என்ன பண்ணுறாங்க, இவங்க எல்லோரும் வீட்டுக்கு போகிறாங்க, வீட்டை பார்க்க போகிறாங்க. வீட்டை பார்க்க போகும்போது முத்து என்ன பண்ணுறாரு, எல்லோரும் போயிடுறாங்க, முத்து மட்டும் வரல. அப்போ லேட்டாக வராங்க. அப்போ இவங்க கேட்குறாங்க, சுருதி கேட்குறாங்க, ஏமி நான் எல்லாரையும் சீக்கிரம் வர சொல்லிட்டு நீங்கள் மட்டும் லேட்டாக வர்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க சுருதி, இவர் ஒரு சவாரிக்கு போயிருந்தார், அதனால் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க. இடையில வரும்போதே முத்துக்கும் அந்த ஓனருக்கும் சண்டை வந்துருச்சு. அவங்களும் கார் எடுத்துகிட்டு போகிறாங்க, இவங்களும் கார் எடுத்துகிட்டு வரும்போது சண்டை வந்துருச்சு. அப்போ முத்துக்கிட்ட மனோஜ் கேட்குறாரு, ஏண்டா நீ சண்டை போடாமல் ஒரு இடத்துல கூட இருக்க மாட்டியாடா, அவர் தட இந்த ஹவுஸ் ஓனர் அப்படிங்கும்போது, அப்படியாடா, அப்புறம் இத்தே பெரிய வீட்டுக்கு 5 கோடி ரூபாய் வீட்டுக்கு சொந்தக்காரர் ஏண்டா வந்து சொந்த காரில் போகாமல் வாடகை காரில் போகிறாரு அப்படிங்கும்போது மனோஜ் யோசிக்கிறாரு, என்ன இவன் இப்படி கேட்குறான் அப்படிங்கும்போது உடனே ரோஹிணி என்ன பண்ணுது, அதெல்லாம் இல்லை, அவர் ஏர்போர்ட்டுக்கு போகிறாரு, அதனால்